ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பன்னீர் பிடிக்காதவங்க மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டாங்க. பன்னீர் செமி கிரேவி நிமிஷத்தில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த செமி கிரேவி அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். சப்பாத்தி, இட்லி, தோசை, பரோட்டா எல்லாத்துக்கூடயும் ஒரு சூப்பரான சைட் டிஷ் காம்போவாக இருக்கும். ஈவன் குட்டீஸ்க்கெலாம் கூட நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த ரெசிபியை சைட் டிஷ்ஷாக செஞ்சு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகா, அரை தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், அரை தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் மாறி வரணும். ஃப்ளேவருக்காக இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சமாக கொத்தமல்லியும் நான் சேர்த்துருக்கேன். கூட நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட், காரத்துக்கு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். நான் அமுல் பிராண்ட்லேருந்து டைஜஸ்ட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த க்யூப்ஸ்லாம் நான் ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணி இந்த மசாலா எல்லாம் பன்னீரோடு சேர்ந்து அப்படியே பிளெண்ட் ஆகி வரணும். ஸோ நம்ம ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட குக் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணோன்னா சூப்பரான பன்னீர் செமி கிரேவி ரெடி. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புலாவ் கூடலாம் சைட் டிஷ் காம்போவாக வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். வேறு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர். டாடா, பாய்.